அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த நேரடி வகுப்பில் வாரத்தில் 5 நாட்கள் அரபு இலக்கண பாடத்தை நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரிசுரிமை சட்டங்களை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருக்குரானில் உள்ள வினை சொற்கள், திருக்குரானில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வினை சொற்களுடைய அர்த்தங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் குரானில் உள்ள ஒரு வினை சொல்லு அஸ்ஸன்னு இருக்கு பாருங்க. மேலே அஸ்ஸன்னா ஐனு ஜே இருக்கு அஸ்ஸ. இதனுடைய அசல் அஸன்னு வரும். இந்த மரரன்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி உள்ளது. அப்படி வந்தால் அதை ஷத்து பண்ணி அஸ என்பதை அஸ்ஸ என்று சொல்லணும். இந்த அஸ்ஸ என்று சொன்னாலும் இதை அஃஅல என்று மாற்றி அஸ அதாவது அஸ்ஸ என்று சொன்னாலும் ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம்தான். கண்ணியப்படுத்தினான். அஸ்ஸன்னு சொன்னால் கண்ணியப்படுத்தினான். அப்போ துஇஸ்ஸு மன் தஷாவு, நீ நாடியவர்களை நீ கண்ணியப்படுத்துவாய் அப்படின்லாம் வரும்ல. அந்த நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பாய், நாடியவர்கள்ட்டமிருந்து எடுத்து, அந்த இதுலாம் இந்த வார்த்தை தான் வரும். அப்போ இந்த அஸ்ஸங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் விளங்கிட்டோம்னா துஇஸ்ஸு இந்த மாதிரியாக வரக்கூடிய சொற்களுக்கு பூராவுமே நம்ம அர்த்தம் செஞ்சுக்கிற முடியும். இந்த அஸ என்பது எப்படி அஸன்னு மாறுனுச்சுங்கிறத நீ என்ன செய்யணும், ஏற்கனவே நடத்தின பாடத்திலேருந்து அறிஞ்சிக்கிறணும். அஸ என்று வறுமையானால் 2 ஜே ஒரே எழுத்து 2 தடவை வருது. ரெண்டுக்குமே ரெண்டாவது எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்கிறது. அப்புறம் ரெண்டையும் ஷத்து பண்ணணும். ஷத்து பண்ணும்போது அதுக்கு முந்தின எழுத்து ஐனில் சுக்கூன் இருக்குது. சுக்கூன் இருக்கும்போது ஷத்து பண்ண முடியாது. அதனால் அந்த முதல் ஜேயில் உள்ள அந்த ஃபத்தகத்திக்கு இந்த ஐனில் கொடுத்துட்டு அஸ்ஸ கண்ணியப்படுத்தினான், வருங்காலம் யுஇஸ்ஸு கண்ணியப்படுத்துவான், இந்த மாதிரி உள்ள விஷயங்களை விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி அஸ்ஸ மாதிரி அதுக்கு எதிர்ப்பதம் அது லல என்பதை அஃஅல வாக்கணும்னா அது லலன்னு வராது. அதல்லன்னு சொன்னால் இழிவுபடுத்தினான். ஒரு மனுஷனை கண்ணியப்படுத்தினோம் என்று சொன்னால் அஸ்ஸ, அவனை இழிவுபடுத்தினால் அதல்ல. யுதில்லு மையஷா, நாடியவர்களை நீ இழிவுபடுத்துவாய். யுஇஸ்ஸு மையஷா, நாடியவர்களை அவன் கண்ணியப்படுத்துவான். அப்போ இந்த மாதிரியான வார்த்தைக்கு அஸ்ஸ என்பதனுடைய எதிர்ப்பதம் அஸல்ல. இந்த அஸல்ல என்பதனுடைய அசல் அது லல. சரி, அதுக்கப்புறம் இந்த வினைச்சொற்கள்லாம் நம்ம சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த அர்த்தங்கள் தெரிஞ்ச உடனே இதை நீங்கள் பல வகையாக உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் என்ன செய்யணும், யோசிச்சு பார்த்து ஷர்ஃப்லாம் பண்ணணும். இப்போ இந்த நஸான் இருக்குது, இது இசு பாயில் எப்படி வரும், நாஸியோண்டு வரும், இதுக்கு இசு மஃபூல் எப்படி வரும், மன்ஸோண்டு வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஒன்று நீங்கள் பயிற்சி எடுக்கணும். இப்போ நஸா என்று சொன்னால், அதாவது ஒரு சட்டையை போட்டிருக்கோம்ல, அதை கலட்டுறோம்ல, அதுக்கு பேர் நஸாண்டா கலட்டுறது அல்லது அகற்றுவது. ஒரு இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஆளை விரட்டி அப்புறப்படுத்திட்டு சேர்லேருந்து யாருன்னா அகற்றி விட்டுறோம் வெளியே போன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி உள்ளதுக்கு நஸா என்று சொன்னால் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆளை ஒரு பொருளை அகற்றி விடுவது, அதுக்கு நஸான்னு சொல்லலாம். அல்லது இணைந்திருக்கிற ஒன்றை கலட்டி விடுவது, அதுக்கு என்ன செய்யலாம், மோதிரத்தை கலட்டினான், சட்டையை கலட்டினான், வாட்சை கலட்டினான், அந்த மாதிரி கலட்டுவோம்ல. அப்படியான ஒரு விஷயத்திற்கு என்ன செய்யுது நஸானா நஸாத்துல் கமீஸ, என்னுடைய கமீஸை நான் கலட்டினேன் இப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தையும் குரானில் வரும், நிறைய வரும். அதே மாதிரி ஹஸ்ஸர ஹே தால் 2 ரே, ஹஸ்ஸர் ஷத்து வச்சிருக்கல, ஹஸ்ஸர என்று சொன்னால் ஒரு எச்சரிக்கைன்னா பயங்காட்டுற எச்சரிக்கை இல்லை, அதாவது ஒரு விழிப்புறவு விட்டுறது. இதை செஞ்சிடாட மாட்டிக்கிறோம் இப்படி வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது
இதை செஞ்சால் உனக்கு இப்படி நஷ்டமாயிரும், அந்த தொழில் நீ ஆரம்பிக்காத, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிகாட்டும்ல. இந்த பஸ்ஸில் நீ போயிடாத, அது வந்து ஒழுங்காக டப்பா பஸ்ஸு சரியில்லை, இப்படின்றத ஒன்று சொல்கிறோம். விழிப்பூட்டுறது, ஒரு விஷயத்தில் ஏற்படுற பாதிப்புகளை சொல்லி ஒருவனுக்கு விழிப்பூட்டுவோம்ல. இது எச்சரிக்கை செஞ்சான்னு அர்த்தம் சொல்லுவாங்க. எச்சரிக்கைன்னா அந்த பயங்காட்டுறதுன்னு அர்த்தம் வந்துடுதுல, அந்த பயங்காட்டுறதுல உள்ளதில்லை. இது பயங்காட்டாமல் என்ன செய்கிறது, அவன் தேர்ந்தெடுக்கிற ஒரு காரியம், ஒரு துறை, ஒரு செயல், ஒரு பொருள் அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதை பற்றி சொல்கிறது. ஒரு ஃபோன் வாங்க போகிறேன், டே இந்த ஃபோன் வாங்கிறாடா, சார்ஜ் நிற்காது, அது ஒரு ஹதர் என்று சொன்னால் அந்த ஒரு பொருளை வாங்க போகிறான், வாங்கிறதுல வந்து நல்லது நினச்சி வாங்க போகிறான், அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்வதாக இருந்தால் ஹதர. அப்போ எச்சரிக்கை செய்தான்னு இதை சொல்லுவோம். எச்சரிக்கைன்னு நம்ம தமிழில் சொன்னால் இந்த பயங்காற்ற எச்சரிக்கை இருக்குல்ல, அந்த எச்சரிக்கை வந்துருங்கிறதுக்காக தான் விழிப்பூட்டினான், விழிப்புணர்வு பதிவு உண்டு போடுறாங்கல்ல, அதெல்லாம் என்னது, ஹதர, விழிப்பூட்டினான். அடுத்தது வந்து அஹ்பப, ஹபப என்பதிலிருந்து ஹபபவுலேருந்து ஹப்பண்டு வரும். அதில் அஃஅல வசன் வந்து அஹப்ப, அஹ்பப, அஹ்பப என்று நம்ம சொல்ல முடியாது. இந்த ரெண்டு பாவை சத்து பண்ணி முதல் பாவில் இருக்கக்கூடிய ஃபத்தகத்திக்கு ஹாவுக்கு கொடுத்துப்புட்டு அஹப்ப, அஹப்ப என்றால் விரும்பினான். அஹப்பனா உஹிப்பு, அஹப்பவுலேருந்து யுஹிப்பு விரும்புவான், உஹிப்பு நான் விரும்புகிறேன், உஹிப்புல் குர்ஆன் குர்ஆனை விரும்புகிறேன், உஹிப்புல் இஸ்லாம் இஸ்லாத்தை விரும்புகிறேன், உஹிப்பு இப்ராஹிம் இப்ராஹிமை விரும்புகிறேன். அது பொருளாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், சட்டையாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், ஒரு குணமாக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். அப்போ ஒன்றை விரும்புகிறோம் என்று சொன்னால் அதுக்கு என்ன வார்த்தை, அஹப்ப. இந்த அஹப்பங்கிறது ஹபப என்பதனுடைய அஃஅல, அஹபப, அஹபபன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம நினைஞ்சிருக்கிறோம் அஹப்ப, விரும்பினான். முஹப்பத்துலாம் அதில் உள்ளதுதான். ஹப்ப உள்ளது முஹப்பத்துங்கிறோம்ல, அந்த ஹப்பபவுல இருந்தால் முஹப்பத்து என்று அதனுடைய மஸ்தர் தான் முஹப்பத், அன்பு. முஹப்பத்து இருக்கான்லாம் கேட்குறீங்கல்ல, அதெல்லாம் அந்த ஹபப, ஹப்ப என்பதனுடைய மஸ்தர் தான் வந்து இது. அஹ்பப தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க ஹப்பாவை விட. அதே மாதிரி நதர, நூனு தாலு ரெ, நதர. நதர என்று சொன்னால் நேர்ச்சி செய்கிறது, நேர்த்திக்கடன்கிறாங்கல்ல, நேர்த்திக்கடன் செய்கிறதுனா இறைவனுக்காக செய்கிறதுக்கு பேர் தான் நேர்ச்சியும்பாங்க. அதாவது எனக்காக இந்த நோயை நீ நீக்கிவிட்டால் உனக்காக நான் வந்து ஒரு 10 ஏழைக்கு நான் உணவளிக்கிறேன், அல்லது நான் வந்து தர்மம் செய்கிறேன், இப்படி என்னமாவது. இப்போ நதரை என்று சொன்னால் நேர்ச்சை செய்தான். நதர்த்து நான் நேர்ச்சை செய்தேன். அப்போ நதர்த்துல் ரஹ்மானி சௌமன், மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னு குர்ஆனில் வருது. நதர்த்துல் ரஹ்மானி, ரஹ்மானுக்காக நான் நேர்ச்சை செய்து விட்டேன், சௌமன் நோம்பை நேர்ச்சி செஞ்சுட்டேன், இப்படிங்கிறதுக்கெல்லாம் நதர. நதரன்னா நேர்ச்சி செய்கிறது, நேர்த்திக்கடன் செய்கிறது. அடுத்தது வந்து அன்பத்த. அன்பத்த என்பது வந்து அன்பத்தன் இருக்கும். நம்ம மொழி சொல் எழுத்து இலக்கண அடிப்படையில் வந்து அன்பத்தன்னு சொல்ல முடியாது, அம்பத்தன்னு மீமா தான் சொல்லணும். அந்த நூனுக்கு சுக்குன் வச்ச நூனுக்கு பிறகு பா வந்துச்சுன்னு சொன்னால் அந்த நூன் எப்படி வாசிக்கணும், இம்மாகத்தான் வாசிக்கணும். நீங்கள் எழுதுறதுக்காக நம்ம எழுதி போட்டிருக்கோம் அன்பத்த. நபத்த, நபத்த என்பதனுடைய அஃஅல வந்து அன்பத்த. அன்பத்த என்று சொன்னால் முளைக்க செய்தான். அன்பத்தன்னு சொல்லாமல் அம்பத்த, அந்த சுக்கூன் வச்ச நூனுக்கு பிறகு பா வந்துச்சுன்னு சொன்னால் அந்த நூனு வந்து என்னவாயிரும்னா இம்முடைய உச்சரிப்பாக மாறிடும், அம்பத்த. அதுக்கப்புறம் தக்கல்லம. தக்கல்ல முதல்ல வெறும் கல்லமை சொல்லியிருக்கிறோம். வெறும் கல்லமை. கல்லமை என்று சொன்னால் உரையாடுவது. கல்லமை என்று சொன்னால் இவனும் பேசுவான் அவனும் பேசுவான், அது வந்து உரையாடலுக்கு பேர் கல்லமை. இது வந்து கல்லமைங்கிறத வந்து தஃஅலவாக மாற்றிருக்கிறோம். இது தக்கல்லமை, ஒரு கல்லமை என்று சொன்ன சொல்லை தக்கல்லமை அப்படின்ட்டு சொன்னோம்னு சொன்னால் பேசினான். இது ஒரு சிங்கிள் சைடு, ஒன் சைடு. கல்லமைன்னு சொன்னால் உரையாடுறது, இவனும் பேசுவான் அவனும் பேசுவான், அதுக்கு பேர் கல்லமை. இந்த கல்லமை என்பதை வந்து கல்லமை முன்னாடி நம்ம சொன்ன லிஸ்ட்டில் வந்திருக்குது உங்களுக்கு சொன்னதில். கல்லமை
அப்படின்னு சொன்னால் பேசினான். நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா அதுக்கு பேர் தக்கல்லம, பேசினான். இதில் இந்த கலாம்ங்கிறலாம் இதெல்லாம் வருது. கலாம்னு சொல்கிறோம்ல, கலாமுல்ல, அல்லாவுடைய கலாமு, அல்லாவுடைய பேச்சு அப்படிங்கிறது. அது மாதிரி தஹரன்னா அவன் சுத்தமானான்னு அர்த்தம். அதை ஃபஅல அப்படின்னு ஆக்கினோம்னா சுத்தமாக ஆக்குறது. ஒரு சட்டையை சுத்தமாக ஆக்குறது, ஒரு வீட்டை சுத்தமாக ஆக்குறது, ஒரு அழுக்கடைஞ்ச பொருளை சுத்தமாக ஆக்குறது, உடம்பை சுத்தமாக ஆக்குறது. அந்த மாதிரி சுத்தமாக ஆக்குதல், ஆக்கினான் என்றதற்கு உள்ள வார்த்தை என்ன? தஹரன்னு சொன்னால் சுத்தமாக தூய்மையாக ஆக்கினான் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அடுத்தது கஃபல. இந்த கஃபல என்பதற்கு இதை ஃபஅல வாக்கி கஃபலன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். கஃபலன்னு நீங்கள் அழுத்து சொன்னாலும் சரி, கஃபலன்னு 3 எழுத்து சொன்னாலும் சரி, பொறுப்பேற்றான் ஒன்று தான் அதை போட்டிருக்குது. கஃபலஹா ஜக்கரியா மரியமை பொறுப்பேற்று கொண்டார்னு கஃபலன்னு வருது. ஐயுகும் எக்குஃபுலு மரியமை யார் பொறுப்பேற்காருன்னு கஃபல வருது, எக்குஃபுலுன்னு வருது. அப்போ இந்த கஃபல என்பதற்கும் கஃபல என்பதற்கும் என்ன அர்த்தம் தான்? ஒரு விஷயத்தை நம்ம பொறுப்பேற்றுக்கிறோன்னா நம்ம சுமந்துக்கிறோன்னு அர்த்தம். பொறுப்பேற்றுக்கிறதுன்னு சொன்னால் இந்த அனாதையை யார் ஏற்றுக்கிறீங்க, நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னா நல்லது கிட்டதை நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஆளை, ஒரு முதியவரை பொறுப்பேற்றுக்கொள்வது, ஒரு ஏழையை பொறுப்பேற்றுக்கொள்வது, இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய காரியத்தை நம்ம என்ன செஞ்சிருது? பொறுப்பை சுமந்து கொள்வது. அது கஃபல அல்லது கஃபல ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். சரியா? அதுக்கு அடுத்தது இஹு தசம. இது இஹு தசம என்பது என்ன செய்ய நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிடணும். இஹு தசமன்லாம் ஒரு சொல்லு இருக்குது, அது 3 தானே இருக்கேன். இதனுடைய அசல் ஹசம. ஹ ஒன்று, சுவாது ஒன்று, மீமு ஒன்று, ஹசம. இந்த ஹசம என்பதை இஃபு தாலன்னு ஆக்குனா இஹு தசம. இஹு தசம என்று சொன்னால் அதாவது வழக்கு உரைக்கிறது. எனக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. இந்த பஞ்சாயத்தை கொண்டு போய் 3வது நபர்கிட்ட போய் சொல்கிறது. நமக்குள்ளே பேசிக்கிறதுக்கு பேர் அது சண்டை போடுறது. வழக்கு உரைக்கிறனா என்ன அர்த்தம்னு கேட்டால், நீதி கேட்டு 3வது ஆள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு பேர் தான் வழக்குன்னு சொல்லுவோம். அது கோர்ட்டாக இருக்கலாம், ஒரு ஜமாத்தாக இருக்கலாம், ஒரு நண்பராக இருக்கலாம், குடும்பத்து பெரியவராக இருக்கலாம். யாராவது ஒரு ஆள்கிட்ட போய் என்ன செய்கிறது? இந்த மாதிரி எனக்கு செஞ்சு விட்டான் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதுக்குள்ள வார்த்தை என்னென்னா இஹு தசம, வழக்கு உரைத்தான். வழக்கு உரைத்தான்னு சொன்னால் தனக்கும் இன்னொருவனுக்கும் உள்ள ஒரு இசுவை, பிரச்சனையை வேற ஒரு ஆள்கிட்ட தீர்ப்பதற்காக வேண்டி, கோல் சொல்வதற்காக சொன்னால் அது வழக்கு உரைக்கிறது இல்லை. இதை தீர்த்து வைங்கன்னு சொன்னால் தான் வழக்கு உரைக்கிறது. சும்மா கோல் சொல்றதுக்காக போட்டு கொடுப்பாங்க, அப்படி செஞ்சுட்டாண்டு சும்மா சொல்லிட்டு மட்டும் வந்துடுறது, அதுக்கு பேர் இஹ்தசம இல்லை. இஹ்தசமன்னா அதை வழக்குன்னு எப்போ சொல்லிட்டீங்களோ அதில் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்பார்க்கணும். ஒரு தீர்வை, ஒரு முடிவை, ஒரு தீர்ப்பை எதிர்பார்க்கணும். அதுக்குள்ள வார்த்தை என்ன? இஹ்தசம. வழக்காக ஒரு ஆள்கிட்ட போய் விஷயத்தை சொல்வதாக இருந்தால் இஹ்தசமன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கருப என்றால் நெருங்கினான். ஒருத்தன் அவன் நெருங்கி வர்றது. அதை ஃபஅலவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெருக்கமாக ஆக்கினான். கர்ரபன்னா நெருக்கமாக ஆக்குறது. அதாவது தூரமாக இருக்கிற ஒன்றை, இந்த பொருள் இந்த தூரத்தில் இருக்குது, இப்படி கிட்ட கொண்டாந்து இழுத்து வச்சுக்கிட்டேன். கர்ரப. சாப்பாட்டு தட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதை இழுத்து முன்னாடி வச்சுக்கிட்டேன். கர்ரபுத்து. நான் அந்த இது கர்ரபுத்துல் கசாத்தை, சாப்பாட்டு தட்டை நான் கொஞ்சம் நெருக்கிக்கிட்டேன்னா கிட்ட இழுத்து வச்சுக்கிட்டேன். கிட்ட இழுத்து வச்சுக்கிறது கர்ரபன்னு சொன்னால் கிட்டத்தில் கொண்டு வருவது. தூரத்தில் இருக்கிற ஒன்றை கிட்டத்தில் கொண்டு வருவது, அது கர்ரப. இது பொருள்களுக்கு இப்படி வரும். அது இல்லாமல் ஒருத்தர் யாரை எவருன்னு தெரியாமல் இருப்பார், அவர் நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடுவார். அவரை கர்ரபுத்து, அவனை நெருக்கமாக்கி கொண்டு வந்துட்டேன், எங்கே இருந்தாவன் நண்பர் ஆக்கிக்கிட்டு கர்ரப, அதுக்கும் வரும். கர்ரபன்னு சொன்னால் அது மெட்டீரியலுக்கு மட்டும்தான் வரும்னு கிடையாது. மெட்டீரியலாக இருந்தால் அது தூரமாக இருக்கிறத, மெட்டீரியல்னால் பொருளாக இருந்தால் தூரமாக இருக்கிறத கிட்டத்தில் கொண்டாந்து வைக்கிறது. பொருளாக இல்லாமல் ஒரு உறவாக இருக்கிறது, ஒரு நட்பாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் அதுக்கு கர்ரபுனாகு நஜியா, அவரை நம்ம தனிப்பட்ட உரையாடல் செய்வதற்கு நெருக்கி கொண்டோம். மூசா நபியை சொல்லும்போது கர்ரபுனா, அவரை நெருக்கமாக்கி கொண்டோம். நெருக்கம்னா என்ன, அல்லா ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தமா? இல்லை.
அந்த 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 நெருக்கத்துக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க கர்ரபண்டு. அதே மாதிரி நஃபஹ, நஃபஹ நூனு ஃபேஹ, நஃபஹன்னு சொன்னால் வாயினால் பூண்டு ஊதுறோம்ல, காற்று வரணும்ல, அதுக்கு பேர் என்னது நஃபஹ. பூண்டு ஊதணும்னு சொன்னால் அதுக்கு பேர் நஃபஹ, ஊதினான். இப்போ இந்த ஊதினான்ங்கிறது குர்ஆனில் நிறைய வர்றதெல்லாம் எதுக்கு வரும்னா, அல்லாஹ் உயிரை ஊதுவான்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, மண்ணில் அவரை படைச்சி விட்டான், மண்ணை தான் கிடக்குது, மண் எப்படி மனுஷன் ஆகும்? அல்லாஹ் என்ன செஞ்சான்? தன்னுடைய ரூஹ ஊதினான். நஃபக்து ஃபீஹி, அவரிடம் ஊதினேன், மின் ரூஹி, என்னுடைய ரூஹ ஊதினேன். பூண்டு அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஸ்டைலில் ஊதிருப்பான். ஊதினோன்னு அவர் நெஞ்சார் மனுஷனாக எந்திரிச்சு நின்ட்டாருன்னு சொல்லி வருது. அது மாதிரி ஈசா நபிக்கு ஊதுனது நஃபக, அதுக்கு ஊதுறதுங்கிற வார்த்தை வரும். இந்த மாதிரி இந்த அல்லாஹ் சொல்கிற உயிரை ஊதுறதுக்கு சொல்கிறான் நஃபகன்னு சொல்லி. நமக்கு உயிரை ஊத முடியும், நம்மளும் ஊதுவோம். சும்மா காற்று ஊதுறது, எதுக்கு ஊதுறது? ஓதி பார்த்துட்டு ஊதுறோம்ல, ஓதி பார்க்குறோம், பூண்டு ஊதி தடவி கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? இந்த படுக்க போகும்போது அந்த கடைசி சூறாக்களை ஃபலக்கு நாசு இதெல்லாம் ஓதிட்டு அதை கையில் ஊதி அதை உடம்பெல்லாம் தடவி கொள்வார்கள்ங்கிறதுக்கு அது நஃபக, ஊதிவார்கள். ஊதுறதுன்னு சொன்னால் சும்மா வாயினால் என்ன செய்கிறது? ஊதுவது. அது இறைவன் சொன்னான்னா உயிரை ஊதுறதுக்கு அந்த வார்த்தை குர்ஆனில் நிறைய பயன்படுத்தப்படுகிறது. அது மாதிரி அடுத்த சொல்லு மக்கரை. மக்கரைன்னா சூழ்ச்சி பண்ணுறது. சூழ்ச்சி கெட்டதுக்கும் பண்ணலாம், நல்லதுக்கும் பண்ணலாம், ரெண்டுக்குமே மக்கரை தான். மக்கரைன்னா சூழ்ச்சின்னா என்னதுக்குன்னா, நேருக்கு நேர ஒன்றை சந்திக்காமல் அவன் போகிற போக்கில் விட்டு பின்னாடியே ஒன்றே செய்யுது, அவனுக்குரிய பதிலடியை கொடுக்கறது. அதுக்கு பேர் என்னது? சூழ்ச்சி. சூழ்ச்சின்னா அந்த போட்டு வாங்குறது, தந்திரமாக பேசுவது, இப்படியான ஒரு விஷயங்களுக்கு என்ன செய்வாங்க? மக்கரை. அப்போ ரகசியமாக ஒரு திட்டம் போட்டு ஒன்று செய்கிறாங்க இல்லையா, அது சதிங்கிறது சூழ்ச்சி. சூழ்ச்சிங்கிறத சதின்னு சொல்லலாம். மக்கரைன்னா சதி செய்கிறான். சதி செய்வதுன்னா இவனுக்கு தெரியாது, சண்டைன்னா தெரியும். போர்னு சொன்னால் இவன் நம்மள்கிட்ட சண்டைக்கு வர்றான்னு தெரியும். சூழ்ச்சி சதின்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு இங்கே இருப்பான், வேற ஆளை கிளப்பி விட்டுட்டு தூண்டி விட்டுட்டு இருப்பான். அவன் மூலமாக அந்த மாதிரி என்ன செய்கிறது ஒரு காரியம். அது போகிற வழியில் ஒரு வாழைப்பல் தோலை போட்டு விட்டு வழிக்க விட்டு கீழே விழுந்துட்டான்னு வைங்களா, அது சதி பண்ணுறான்னு அர்த்தம். அவன் நம்மளை ஒன்றும் செய்யலை, ஆனால் சதி மூலமாக நம்மளை என்ன செஞ்சிருவான்? கவிழ்த்திடுவாங்க. அதுக்குள்ள வார்த்தை என்னென்னா மக்கரை, சூழ்ச்சி செய்தான். இது ஒரு மக்கருண்டா சூழ்ச்சி, மாக்கிருண்டா சூழ்ச்சிக்காரன். அதுக்கு அடுத்த இப்பு தகலை அப்படின்னு சொன்னால் அதாவது இறைஞ்சுவது, கெஞ்சி கேட்குறது. இப்பு தகலைன்னு சொன்னால் சும்மா ஒரு நட்பாக ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறோன்னு வைங்க, கோரிக்கை வைக்கிறோம், அதுக்கு சுவால், சும்மா கொஸ்டின், சும்மா யாசகம் கேட்குறோன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் ரொம்ப கெஞ்சி, இது அல்லாட்ட மட்டும் தான் கேட்க முடியும். அழுது தப்பை ஒத்துக்கிட்டு அவனுடைய வல்லமை விளங்கி இறைவன்கிட்ட மனமுருகி கேட்குறோம்ல, உள்ளம் உருகி பிரார்த்திக்கிறது. அதுக்குரிய வார்த்தை என்னென்னா இபுத்தகலை. இபுத்தகலைன்னு சொன்னால் இறைஞ்சினான். இறைஞ்சிறதுன்னு சொன்னால் ரொம்ப இறங்கி போய் கேட்குறது. இப்படி எந்த மனுஷனும் கேட்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, சுயமரியாதை விடுறதுக்கு. ஆனால் அல்லாட்ட என்ன செய்யலாம்? ரொம்ப இறங்கி தான் கேட்கணும், பணிஞ்சு நம்முடைய பலவீனத்தை ஒப்புக்கொண்டு அவனுடைய பலத்தை புரிஞ்சு கொண்டு கேட்குற பிரார்த்தனைக்கு பேர் என்னது? சும்மா பள்ளியாசல் அந்த மாதிரி துவாவுக்கு பேர் இறைஞ்சினான்னு வராது. இறைஞ்சிறதுன்னா ரொம்ப ஒரு ஈடுபாட்டோடையும் ஒரு கவலையோடவும் செய்கிறது. இப்போ தான்னா மனமுருகி கேட்டான் அல்லது இறைஞ்சினான் இப்படி வச்சுக்கிறோங்க. அப்புறம் லானன்னா லானத்துங்கிறவங்கள சபிக்கிறது. லானன்னா லான்து ஜெய்தனா சபித்தேன், லான இப்னஹு மகனை சபித்தான், இப்படிங்கிறதுக்கு சொல்வதாக இருந்தால் லான. இதில் இருந்தால் லானத்துங்கிற வார்த்தை வருது, அல்லாஹ்வுடைய சாபம். அப்போ லானன்னா சபித்தான். சபிக்கிறன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அதாவது ஒருவனுக்கு எதிர்காலத்தில் இந்த மாதிரி கெட்டது நடக்கணும் என்று சொல்வதற்கு பேர் சபிக்கிறது. போட மடையே முட்டாள்ண்டா அதுக்கு பேர் சபிக்கிறது இல்லை. அவன் முட்டாளாக இருக்கிறாங்கிறத சொல்கிறது. நீ நாசமாக போவாய், இனிமே உருப்பட மாட்டாய், ஒன்றுக்கு உதவ மாட்டாய். அதாவது எதிர்காலத்தில் ஒருவனுக்கு கேடு வருங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு பாருங்களேன், அதுக்கு பேர் தான் சபித்தல் என்பது.
அல்லாட்ட துவா செய்யலாம், அல்லா இவனை வந்து நீ பார்த்துக்க. அது ஒரு வகை, அது பிரார்த்தனை. லானத்துனா என்னன்னு கேட்டால், அது ரசூலுல்லாஹ் ரொம்ப கண்டிச்சிருக்காங்க, லானத்து செய்யக்கூடியவெல்லாம் இருக்காதீங்க ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறது. நீ நாசமாக போவேன்னு அது சொல்ல நான் யார்? எவனுக்கு எது சொல்ல முடியும்? நீ நாசமாக போ, ஒரு ஒன்றுக்கு இல்லாமல் ஆயிடுவாயின்டா நம்ம அல்லாவா? இது பெண்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும், அதனால நரகத்துக்கு அதிகமாக போவீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் லானத்து. அப்போ லான என்றால் சாபம் போடுறது, சபிக்கிறது. அடுத்தது வந்து அலுலல அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ரெண்டுலாம் ஒன்றா வர்றதுனால அப்படி சொல்லாமல் அலல்லன்னு சொல்லணும், சத்து பண்ணி அலல்ல. வழிகெடுத்தான், லல்லன்னா வழிகெட்டான், அலல்லன்னா வழிகெடுத்தான். இது அஃஅலன்னு ஆக்காம வெறுமனே லல்லன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் வழி கெட்டான், அவன் வழி கெட்டான். உல லால்லின்ங்கிறீங்களா, லால்லின் லல்லவுலேருந்து லால்லுன், லால்லானி லால்லூன, அது வந்து இரண்டாம் வேற்றுமையில் லால்லீன அப்படின்னு வந்துடும். அப்போ லல்லன்னா வழிகெட்டான், அதை வந்து அஃபால வாக்குனா அலல்ல வழிகெடுத்தான் அந்த அர்த்தம். அது மாதிரி தரசன்னா அதாவது பாடம் நடத்தினான். இப்போ நான் உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறது பாடம், இது என்னது? தரஸ்து, நான் வந்து பாடம் நடத்தினேன். தரஸ்துல் குரான் பாடத்தை நடத்தினேன். தரஸ்து நஹ்வு பாடம் நடத்தினேன். தரஸ்து சர்ஃபு பாடம் நடத்தினேன். தரஸ்துல் மீராசு பாடம், மீராசுனா வாரிசு உரிமை நடத்தினேன். இதுக்கு உள்ளது என்னது? தரச, பாடம் நடத்துது. அடுத்தது வந்து ஹஜஜன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது, ஹஜ்ஜன்றது வந்துச்சுன்னா என்னது? ஹஜ்ஜன்னு சொல்லணும். ஹஜ்ஜ என்பதனுடைய அசல் அர்த்தம் வந்து ஒரு இலக்கை நாடுவது. ஹஜ்ஜ என்றால் என்னது? இந்த அங்கே போகணும், இங்கே போகணும், நாடுவதுக்கு இல்லை, ஒரு இலக்கை நாடி பயணித்தல். ஏதாச்சும் ஒரு இலக்கை நாடி என்ன செய்கிறது? பயணிக்கிறதுக்கு பேர் ஹஜ்ஜ, அகராதி அர்த்தம். இப்போ இஸ்லாம் வந்த பிறகு அதுக்கு என்ன அர்த்தம்னா ஹஜ்ஜின்னு ஒரு வணக்கம், அந்த வணக்கத்தை செய்கிறதுக்கு ஹஜ்ஜி செய்தான்னு சொல்லிடுவோம். அப்போ அந்த ஹஜ்ஜுடைய அகராதி அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு இலக்கை நாடுவது, ஒரு எல்லையை, ஒரு ஊரை, ஒரு பகுதியை என்ன செய்கிறது? நம்ம அந்த ஊருக்கு போகணும் என்று நாடுனீங்க என்று சொன்னால், அப்போ ஹஜஜுத்துல் மதீனாவை நாடினேன், ஹஜஜ்து மதராஸை நாடினேன், அதுக்கு ஹஜ்ஜை பயன்படுத்தலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசும் பொழுது ஹஜ்ஜை என்று சொன்னால் ஹஜ்ஜி செய்தான், ஹஜ்ஜிங்கிற கடமையை செய்தான். அது மாதிரி சததாவில் 2 தாள் வருதா? சொல்லக்கூடாது. சத்தன்னு சொன்னால் தடுக்கிறதுனா ஒரு காரியத்தை செய்ய ஒருத்தன் போகிறான், டேய் உன்னை விட மாட்டேன் அப்படி தடுக்கிறது. போதனை செஞ்சு தடுக்கிறதுக்கு பேர் சத்த இல்லை. தீமையை தடுக்கிறோம்ல, குடிக்காதீர்கள் அது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து நகின்னு தடுக்கிறது. நன்மையை ஒரு தீமையை தடுக்கிறோங்கிறோம்ல, அந்த தடுக்கிறது இல்லை. சதத என்று சொன்னால் அதாவது ஆளையே தடுக்கிறது, கருத்து தடுக்கிறது இல்லை. உருது விளக்குறதுங்கிறது இல்லாமல் ஒருத்தன் என்ன செய்றான்? பள்ளிவாசலுக்கு வர்றான், டாய் வராதுன்னு நிப்பாட்டுறது, பாரிகேடு போட்டு உள்ளே வரக்கூடாது. அப்போ ஒருத்தனுடைய முன்னேற்றத்தை வந்து, முன்னேற்றம்னா ஃபிசிக்கலாக முன்னேற்றம், உடல் ரீதியான ஒரு முன்னேறுவதை என்ன செய்கிறது? அதை வந்து தடுக்கிறது, மிரட்டி துப்பாக்கி காட்டி தடுக்கிறது, பேரிகார்டு போட்டு தடுக்கிறது, சும்மா 10 பேர் நிப்பாட்டி தடுக்கிறது, நீ வராத, அந்த இடத்த நீ அடையக்கூடாது அப்படின்னு சொல்லி. மக்காவில் ரசூலுல்லாஹ் தொழுவு போனாங்க, அவங்கள பைத்துல்லாவுக்கு போகாமல் தடுத்தாங்கன்னு என்னது? போம்பு அடித்தாங்க, ஒட்டக குளத்துக்கு வச்சாங்க, இந்த மாதிரி மிரட்டினாங்க. அதுக்கெல்லாம் என்னது? சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு உங்களை தடுத்தார்கள். அல்லாஹ் சொன்னான் சத்தூக்கும், சத்து தடுத்தார்கள், உங்களை தடுத்தார்கள், அனில் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு உங்களை தடுத்தார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல. அந்த என்ன தடுத்தார்கள்? பயானை பண்ணாங்க, பயான் பண்ணியா தடுத்தான்? ஆளையே தடுத்தான். அப்போ நம்ம அந்த தடுத்தான்னு தமிழில் போட்டால் என்ன செய்யக்கூடாது? நம்ம தீமையை தடுக்கிறோம், திருடாதீர்கள், இதுவும் தீமையை தடுக்கிறது தான். இதை போய் யார் திருடுறவனை பிடிச்சி நம்ம தடுக்கிறது இல்லை, அந்த செயலை செய்யாதீங்கன்ற ஒரு அட்வைஸ் பண்ணுறது. அந்த அட்வைஸ் பண்ணுறதுக்கு தடுத்தான்னு சொல்லுவாங்க தமிழில். ஆனால் இந்த சத்தத்துக்கு அப்படி சொல்லக்கூடாது. சத்தன்னு சொன்னால் அதாவது தடை போடுவது, அப்படி செய்யலாம். தடுத்தான்னு சொல்லாமல் தடை போட்டான், அப்போ அதுக்கு தமிழ் கொஞ்சம் நெருக்கமாக வரும்.
அடுத்தது வந்து இழத்தசம அசம, அசம என்பதிலிருந்து இஃப்தால வந்து இழத்தசம, ஐன் சாது மீம் போட்டால் அசம. அசம என்று சொன்னால் அது பாதுகாத்தான்ற அர்த்தம். அதை அது இஃப்தால வாங்கிட்டீங்கன்னா இழத்தசம என்றால் ஒன்றை நல்லா பலமாக பிடிச்சிக்கிறது, பற்றி கொள்வது. ஒன்று என்ன செய்கிறது? பலமாக பற்றி கொள்வது. நீங்கள் குரானை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இழத்தசிமு ஹபிலில்லா, அல்லாவுடைய கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள். வலுவாக பிடிச்சிக்கிறது. அதான் பிடிக்கிறதுல பல வகை இருக்கா இல்லையா? சுமையானதானு பிடிக்கிறது ஒன்று இருக்குது. இதை விட்டால் வந்து நம்ம விழுந்துருவோம் அப்படிங்கும்போது எப்படி பிடிப்போம்? ஒரு மரக்கிளை தொங்குறோம், கீழே வந்து விழுந்துடக்கூடாதுன்னு நம்ம பிடிச்சிக்கிறோம். அந்த பிடி எப்படி இருக்கு? அதில் உடும்பு பிடியாக இருக்கும்ல, அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு பேர் இழத்தசம. இழத்தசம என்று சொன்னால் இறுக பற்றி கொள்ளுதல். இறுக இப்போ கீழே விடாத அளவுக்கு பிடிச்சு கொள்வதற்கு பேர் என்னது? இழத்தசம. அப்போ இழத்தசிமு, நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பி ஹபிலில்லா, அல்லாவுடைய கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு குரானில் வருதுல, அது இந்த இழத்தசமங்கிற ஒரு சொல்லு தான் அது. அடுத்தது வந்து அல்லஃப. அல்லஃப அல்லஃப என்று சொன்னால் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துறது. ரெண்டு பேருக்கு மத்தியில், ரெண்டு பேர் சண்டையாக இருக்கிறாங்க, அல்லது எந்த தொடர்பு இல்லாமல் சண்டையாகவும் இருக்கலாம், தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்கிறது? பேசி, ஏன்ப்பா சண்டையாக இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் ஒரு கொள்கையில் உள்ள ஆளுக்கு தானே அப்படின்னு சொல்லி குரானெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திடணும்னு வைங்க. அல்லஃப, அல்லாவை சொல்லி காட்டுறான். நீங்கள் எல்லாம் எப்படி இருந்தீங்க இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி? ஒரு குந்தும் ஆதான், நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள். ஃப அல்லஃப, அவன் வந்து பிணைப்பை ஏற்படுத்தினான். பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியின பிணைப்பை. அந்த இடத்துல அல்லஃபன்னு அல்லா சொல்கிறான். அல்லஃபன்னு சொன்னால் கல்புகளுக்கு மத்தியில் ஒரு இணைப்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்துவது. அது மாதிரி பசச, பஸ்ஸன்னு போட்டிருக்கு, அதனோட அசல் என்ன? பசச. பசசன்னு சொல்லக்கூடாது, அதாவது பஸ்ஸன்னு ஆக்கியிருக்கிறோம். பஸ்ஸன்னு சொன்னால் அதாவது பஸ்ஸன்னு சொன்னால் பரவ செய்தான். பஸ்ஸ என்று சொன்னால் பரவ செய்தான். அதாவது இப்போ வந்து ஒரு ஜோடி அல்லாஹ் படைத்தான். படைச்சிட்டு இப்போ இவ்வளோ மக்கள் இருக்கும்ல, இதை பற்றி எல்லாம் பேசும்போது ஓ பஸ்ஸ மின்ஹுமா, அந்த ரெண்டு பேரில் இருந்து, மின்ஹுமா என்றால் ஆதம் ஹவ்வா, அந்த ரெண்டு பேரில் இருந்து பஸ்ஸ பரவச் செய்தான். ரிஜாலன் கசீரன், அதிகமான ஆண்களையும், ஓ நிசான் அதிகமான பெண்களையும் அந்த ரெண்டு பேர்லேருந்து பரவச் செய்ய. பல்கி பெருகிறது அப்படி செய்யுங்களேன். பரவச் செய்கிறத விட எப்படி செய்யுங்க? பரவச் செய்தான் போட்டால் அந்த வார்த்தை கூட சரியில்லை. எப்படி செய்யணும்? பல்கி பெருகிறது. அதான் பல்கின்னா அது உற்பத்தியாக்கி என்ன செய்கிறது? வாரிசாக உற்பத்தியாக்கி பெருக்கிறதுக்கு பேர் என்ன? பஸ்ஸ. அப்போ பஸ்ஸன்னா பல்கி பெருக செய்தான், பரவ செய்தான்ங்கிறத விட எப்படி வச்சுக்கிறோங்க? பல்கி பெருக செய்தான். அதே மாதிரி வந்து ரகப. ரகபன்னு சொன்னால் அதுக்கு பல அர்த்தம் இருக்குது. ரகபன்னு சொன்னால் ஒரு ஒரு அவகாசம் கொடுக்கறது, ஒரு டைம் கொடுக்கறது. நாளைக்கு நாளை கழிச்சு தர்றேன்னு சொல்கிறோன்னா அதுக்கு ரகபண்டா ஒரு டைம் கொடுக்கறது, அதுக்கு ரகபன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை வந்து கண்காணிக்கிறது, எப்படி நடக்கிறது, சிசிடிவி கேமரா போட்டுலாம் பார்க்குறான்ல, அதுக்கு என்னது? ரகப, கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் கூட ரகீபுன்னு பேர் இருக்குல்ல, ரகீபுன் கண்காணிக்கிறவன் அப்படின்னு இருக்குது. நமக்கு வலது பக்கம் இடது பக்கமும் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லும்போது ரகீபுன், ரகீப் இருக்கிறாரு. ரகீப்னா கண்காணிப்பவர் இருக்கிறாரு. இல்லை அல்லதேஹி ரகீபுன் அத்தீதுன், ரகீப் அத்தீத் என்று ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்ற வருதுல, அதான் ரகப. ரகப என்று சொன்னால் அதாவது கண்காணிக்கிறது, ஒரு அவகாசம் கொடுக்கு. சில இடத்துல அந்த அர்த்தம் வரும், சில இடத்துல இந்த அர்த்தம் வரும். அந்த வாக்கியத்தில் வரும்போது நமக்கு எந்த அர்த்தம் தெரிஞ்சு போயிடும். அடுத்தது வந்து பத்தல. ஏற்கனவே வெறும் பத்தலை சொன்ன யாபம் இருக்கிறது. பத்தலைன்னா ஒன்றை மாற்றுவது. பத்தலைங்கிறது ஃபஅல, அதை தஃபஅலன்னு மாற்றினா தபத்தல. தபத்தலன்னு அப்படி மாற்றிட்டீங்கன்னா அவன் மாறினான். பத்தலன்னா மாற்றுறது, இன்னொன்று மாற்றுறது. தபத்தலன்னு சொன்னால் அவனே மாறிக்கொள்வது. அவனே என்ன செய்கிறது? அதுவே மாறிக்கொள்வது, அவனே மாறிக்கொள்வது. அப்போ தபத்தலன்னு சொன்னால் மாறிக்கொண்டான்ற அர்த்தமும் என்ன செய்யும்? வரும். அதே மாதிரி வந்து அக்குசத்த, அக்குசத்தன்ற வார்த்தைக்கு நீதி செலுத்தினான். அக்சத்தை என்று சொன்னால்
செலுத்தினான்ங்கிறது ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, பிறகு திருத்தி போடுவோம். அக்ஸத்தன்னா நீதி செலுத்தினான். அப்போ ஒரு அக்ஸித்து அமுர் எப்படி வரும், குரானில் வரும். அக்ஸித்து அக்ஸத்தை என்பது அஃபலன் இருக்கிறதுனால அதனுடைய அமுர் வந்து இல்டு வரும். அக்ஸித் அக்ஸிதா அக்ஸித்து நீங்கள் நீதி செலுத்துங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸித்தீன் முக்ஸித்தீன்களை நீதி செலுத்துவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அக்ஸத்து கிசும் பாயில் முக்ஸித்து முக்ஸித்தூனாண்டு வரும். அதை வேற்றுமையை படிச்சுட்டு இருக்கோம் அந்த பாடத்தின் பிரகாரம் இந்த இடத்துல முக்ஸித்தீன இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸித்தீன நீதி செலுத்துபவர்களை அல்லாஹ் வந்து விரும்புகிறான். அதெல்லாம் இந்த அக்ஸத்தை கிறிஸ்து அதெல்லாம் வருதுல்ல, இதெல்லாம் வந்து நீதி செலுத்தினான்னு அர்த்தம். அப்புறம் வந்து நக்கஹ, இது நமக்கே தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல்லு. கல்யாணத்துக்கு நிக்காகுங்கிறீங்கல்ல, நக்கஹ என்பதனுடைய மஸ்தர் தான் நிக்காகுங்கிறது. இப்போ நக்கஹன்னா கல்யாணம் செஞ்சான், மனம் முடித்தான், திருமணம் செய்தான்ட்டு அர்த்தம் நக்கஹுக்கு. கல்யாணம் பண்ணி வச்சாண்டு வைங்க, மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்னா அன்கஹன்னு ஆக்கிடணும். நக்கஹன்னா அவன் திருமணம் செஞ்சான், அன்கஹன்னா திருமணம் செய்து வைத்தான். இந்த அர்த்தத்துக்கு அன்கஹன் வரும். இன்னும் பல சொற்களை வந்து இன்ஷா அல்லாஹ் மீதி சொற்களை அடுத்த வாரம் பார்ப்போம்.